மோடி எதிர்பார்த்த பெரிய அறிவிப்பு 26/11 தீவிரவாதியை நாடு கடத்த ட்ரம்ப் அனுமதி. இந்தியா அதிக வரி போடுகிறது, இனி பதிலுக்கு பதில் வரி போடுவோம். மோடி இருக்கும் போதே எச்சரித்த ட்ரம்ப். மோடி ட்ரம்ப் சந்திப்பில் என்னதான் நடந்ததுன்னு இந்த வீடியோல பார்க்கலாம். 2008 மும்பை தீவிரவாத தாக்குதல்ல குற்றம் சாட்டப்பட்ட தஹூர் ராணாவை இந்தியா கிட்ட ஒப்படைக்க அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் ஒப்புக்கொண்டிருக்காரு. வெள்ளை மாளிகையில இருதரப்பு சந்திப்புக்கு பிறகு பிரதமர் நரேந்திர மோடியோட கூட்டா செய்தியாளர் சந்திப்பின் போது இந்த அறிவிப்பை வெளியிட்டிருக்காரு. லஷ்கர்-இ-தொய்பா தீவிரவாத அமைப்பை சேர்ந்த 10 ஆயுதம் தாங்கிய தீவிரவாதிகள் கடல் வழியா மீனவர்களை கொன்றுட்டு படகுகளை திருடி மும்பைக்கு வந்தாங்க. இவங்க 2 பிரிவுகளா பிரிஞ்சு நவம்பர் 26ஆம் தேதி மாலை தங்களுடைய ஆபரேஷன்ல களமிறங்கினாங்க. இவங்க முதல்ல தாக்குதல் நடத்தினது மும்பை சத்ரபதி சிவாஜி ரயில் நிலையத்துல தான். இந்த தாக்குதல்ல 58 பேர் பலியானாங்க, 120 பேர் காயமடைஞ்சாங்க. அஜ்மல் கசாப் வழி நடத்தின இந்த தாக்குதல 3 தீவிரவாதிகள் நடத்தினாங்க. இந்த தாக்குதல் 90 நிமிடம் நீடிச்சிருந்தது. இந்த தாக்குதல் நடந்த 2 நிமிடத்துல மும்பைல முக்கியஸ்தர்கள் வெளிநாட்டினர் வசிக்கக்கூடிய நாரிமன் இல்லத்திலையும் லெபர்ட் கேஃபேலையும் தாக்குதல் நடத்தினாங்க. 25 பேர் வரைக்கும் இந்த தாக்குதல்ல பலியானாங்க. இதுல இஸ்ரேலை சேர்ந்த 4 பேர் பலியானாங்கன்றதும் குறிப்பிடத்தக்கது. அதுக்கு பிறகு தீவிரவாதிகள் வெளிநாட்டினர் வசிக்கக்கூடிய பெரிய ஹோட்டல்கள்ல தாக்குதல் நடத்தினாங்க. தாஜ் ஹோட்டல், ஓரியன்ட் ஹோட்டல் ஆகிய ஹோட்டல்கள்ல தாக்குதல் நடத்தினாங்க. இதுல தீவிரவாதிகள் எதிர்ப்பு படை ஸ்பெஷலிஸ்ட் ஹேமந்த் காக்ரே உள்ளிட்ட முக்கிய ராணுவ வீரர்கள் கொலை செய்யப்பட்டிருந்தாங்க. இதுல தாஜ் ஹோட்டல்லையும் ஓரியன்ட் ஹோட்டல்லையும் நடந்த தாக்குதல் தான் மிகப்பெரிய போராட்டமா மாறுச்சு. ஹோட்டல்களுக்கு உள்ள பிணை கைதிகள் நூற்றுக்கணக்கில் பிடிச்சு வைக்கப்பட்டிருந்தாங்க. பலர் இதுல வெளிநாட்டினர். பாதுகாப்பு படை வீரர்கள் 3 நாட்களா இவங்களை மீட்கவும் தீவிரவாதிகளை சுட்டுக் கொள்ளவும் போராடினாங்க. இந்த தாக்குதல்ல தஹூர் ராணாவினுடைய பங்கு ரொம்பவே முக்கியமானது. இந்தியாவுக்குள்ள தீவிரவாதிகளுடைய வழி போட்டு கொடுத்தவர், இதுக்கான பிளான்களை வகுக்க காரணமாயிருந்தவர் தஹூர் ராணாங்கிறது குறிப்பிடத்தக்கது. 2008 மும்பை தீவிரவாத தாக்குதல்ல குற்றம் சாட்டப்பட்ட தஹூர் ராணாவை இந்தியா கிட்ட ஒப்படைக்க அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் ஒப்புக்கொண்டிருக்காரு. வெள்ளை மாளிகையில இருதரப்பு சந்திப்புக்கு பிறகு பிரதமர் நரேந்திர மோடியோட கூட்டா செய்தியாளர்களை சந்திச்ச போது இந்த அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கு. தஹூர் ராணா இந்தியாவுக்கு திரும்புவாரு, அவர் அங்க சட்ட நடவடிக்கைகளை எதிர்கொள்வாருன்னு ட்ரம்ப் எச்சரிக்கை விடுத்திருக்காரு. பாகிஸ்தானை பூர்வீகமா கொண்ட கனடிய குடிமகன் தஹூர் ராணா தடை செய்யப்பட்ட லஷ்கர்-இ-தொய்பா ஆதரித்ததற்காக அமெரிக்காவில் தண்டிக்கப்பட்டிருந்தார். அவர் நாடு கடத்த வேண்டும்ன்றது இந்தியாவில் இருந்து நீண்ட காலமா நிலுவையில் இருக்க கோரிக்கையா இருந்துட்டு இருக்கு. இந்தியாவில் அவர் மேல வழக்கு தொடுக்கப்படும், அவர் மேல நடவடிக்கை எடுக்கப்படும்னு தஹூர் ராணா குறித்து பிரதமர் மோடியும் பேசியிருக்காரு. இந்தியா அமெரிக்காவினுடைய பொருட்களுக்கு அதிக வரி விதிக்குது. இந்தியா விதிக்கக்கூடிய வரிக்கும் இணையா இனிமே அமெரிக்காவும் இந்தியாவுடைய பொருட்கள் மேல வரி விதிக்கும்னு அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் எச்சரிக்கை செஞ்சிருக்காரு. பிரதமர் நரேந்திர மோடி 2 நாள் பயணமா அமெரிக்கா போயிட்டு வந்திருக்காரு. அமெரிக்காவில் பிரதமர் மோடிக்கு இந்தியர்கள் அதிக உற்சாக வரவேற்பும் கொடுத்திருந்தாங்க. பிரதமர் மோடி ஜாயிண்ட் ஆண்ட்ரூஸ் தளத்துல வந்து இறங்கினப்போ புலம்பெயர்ந்த இந்தியர்கள் அவருக்கு வரவேற்பு கொடுத்தாங்க. அமெரிக்க அதிபர் ட்ரம்ப்பை சந்திச்சு பேசினாரு பிரதமர் மோடி. அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் தன்னுடைய பதவியேற்பு விழாவுக்கு பிரதமர் மோடியை அழைக்கவே இல்லை. 2 பேரும் நெருக்கமா இருந்த நிலையில ஏன் இந்த முறை மோடி பெயரை கூட ட்ரம்ப் பேசவே இல்லை, சொல்லவே இல்லை, அதோட ட்ரம்ப் ஏன் மோடியை அழைக்கவே இல்லை என்ற கேள்வியும் எழுந்திருந்தது. இவங்க 2 பேருக்கும் இடையில இருக்கக்கூடிய நெருக்கம் போய்விட்டதா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் எழுந்திருந்தது. இந்த நிலையில இவங்க 2 பேருக்கு இடையில நடந்த 2 தரப்பு சந்திப்புல பல விஷயங்கள் பற்றி ஆலோசனை செஞ்சிருக்காங்க. இந்த சந்திப்புக்கு முன்னாடி பேசின டொனால்டு ட்ரம்ப் இந்தியா விதிக்கக்கூடிய வரிக்கு இணையா இனிமே அமெரிக்காவும் இந்தியாவுடைய பொருட்கள் மேல வரி விதிக்கும்னு அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் எச்சரிக்கை செஞ்சிருக்காரு. மோடியை சந்திக்கிறதுக்கு முன்னாடி பொதுவா எதிரி நாடுகளை விட நட்பு நாடுகள் தான் அதிகம் எங்களை பாதிக்குது. ஹார்லி டேவிட்சன் பைக்குகளை எங்களால இந்தியாவில் விற்கவே முடியல, காரணம் கடுமையான வரி. இதனால அந்த பைக்குகள் உற்பத்தியை இந்தியாவில் மேற்கொள்ள வேண்டிய கட்டாயம் இருக்கு. இதே தான் டெஸ்லாவுக்கும். அப்படின்னா இனி நாங்களும் அதே மாதிரியான வரிகளை விதிப்போம்னு ட்ரம்ப் எச்சரிக்கை விடுத்திருக்காரு. பரஸ்பர வரிகளை விதிக்கும் அதிபர் டொனால்டு ட்ரம்பினுடைய திட்டத்தால இந்தியா மற்றும் தாய்லாந்து ஆகிய நாடுகள் தான் அதிக ஆபத்துக்களை சந்திக்கும்னு பொருளாதார வல்லுநர்கள் மார்க்கன் ஸ்டான்லியில இருந்து நோமுரா ஹோட்டிங்ஸ் வரைக்கும் எல்லாருமே எச்சரிக்கை விடுத்திருக்காங்க. இந்தியா மற்றும் தாய்லாந்து ஆகிய 2 நாடுகளும் அமெரிக்கா மேல அதிக வரிகளை விதிக்கிறாங்க. 10 to 25% வரைக்கும் பல பொருட்கள் மேல
2 நாடுகளுமே அமெரிக்கா மேல வரி விதிக்கிறாங்க. இப்போ பரஸ்பர வரிகள் காரணமா இதே அளவிலான வரிகளை இந்தியா, தாய்லாந்து மேல அமெரிக்கா விதிக்கும். இப்போ 10% கீழே தான் இந்தியா, தாய்லாந்து பொருட்கள் மேல அமெரிக்கா வரி விதிக்குது. அமெரிக்கா இறக்குமதிகளுக்கு இந்தியா விதிக்கக்கூடிய சராசரி விகிதம் அப்படிங்கிறது இந்த பொருட்களுக்கு அமெரிக்கா வரியை விட 10% அதிகமாக இருக்கு. டிரம்பினுடைய வரி விதிப்பு காரணமா இந்தியா, தாய்லாந்து பொருட்களுடைய விற்பனை குறையும். இதனால இப்போதான் ஏற்றுமதியில வேகம் எடுக்கக்கூடிய 2 நாடுகளும் கடுமையான பாதிப்புகளை சந்திக்கும். நாங்க மற்ற நாடுகளை சமமா நடத்த விரும்புறோம்னு ட்ரம்ப் எச்சரிக்கை செஞ்சிருக்காரு. இறக்குமதி ஏற்றுமதி வரியில ட்ரம்ப் கண்டிப்பானவர். இந்தியா இறக்குமதி வரியை குறைக்கலன்னா ட்ரம்ப் வரியை ஏற்றுவார். இதனால இந்தியாவில் பொருட்கள் உயரலாம், விலை உயரலாம். அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் வெளியிட்ட வரி விதிக்கப்படும் நாடுகளினுடைய முதல் லிஸ்ட்ல இந்தியாவினுடைய பெயர் குறிப்பிடப்படவே இல்லை. ஆனா இனிமே இந்தியாவினுடைய பெயரும் இதுல இடம்பெறலாம்ன்ற ஒரு அச்சமொழி எழுந்திருக்கு.